அப்போஸ்தலனாகிய அந்திரேயா பற்றின சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கு நான் கூற ஆசைப்படுகின்றேன். இந்த அந்திரேயா இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களில் ஒருவர் என்பது நமக்கு தெரிந்ததே. அந்திரேயாவின் சகோதரன் தான் பேதுரு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த அந்திரேயா மற்றும் பேதுரு மீன் பிடிக்கும் தொழிலை செய்யக்கூடியவர்கள். மீன் பிடிப்பவர்களை மனுஷர் பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்தார். இந்த அந்திரேயா மற்றும் பேதுருவுக்கு சொந்த ஊர் பெத்சாயிதா பட்டணம்தான். இந்த அந்திரேயாவை பற்றி வேதாகமத்தில் அநேக காரியங்கள் பதிவு செய்யப்படவில்லை. அந்திரேயா பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் என்று பதிவு செய்யப்படவில்லை. அந்திரேயா பல அற்புதங்களை தனிப்பட்டு செய்திருக்கிறார் என்று பதிவு செய்யப்படவில்லை. அந்திரேயா பல்லாயிரம் நபர்களுக்கு பிரசங்கம் செய்தார் என்று பதிவு செய்யப்படவில்லை. அப்படி என்றால் அந்திரேயாவை பற்றி வேதத்தில் என்னதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் மிகவும் சில நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து பாடங்களை நாம் படிப்போம். இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானனின் சீஷனாக இருந்தவர். இவர்தான் இயேசுவை தனியே சந்தித்து மேசியா என்று விசுவாசித்தார். பிற்பாடு பேதுருவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தியதே இந்த அந்திரேயா தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 குடும்பங்களுக்கு 5000 புருஷர்களுக்கு ஆண்டவர் போஷித்தாரே. அந்த 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த சிறுவனை இயேசுவினிடத்திற்கு அழைத்து வந்ததும் அறிமுகப்படுத்தியதும் அந்திரேயா தான் என்பதை பார்க்கலாம். மூன்றாவதாக கிரேக்கரில் சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று பிலிப்புவினிடத்தில் சொல்ல பிலிப்புவும் அந்திரேயாவும் கிரேக்கர்களை இயேசுவினிடத்தில் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். இதிலிருந்து பேதுருவை இயேசுவினிடத்தில் அறிமுகப்படுத்தியது அந்திரேயா, 5 அப்பம் 2 மீனை கொண்ட சிறுவனை அறிமுகப்படுத்தியது அந்திரேயா, மூன்றாவதாக கிரேக்கர்களை இயேசுவினிடத்திற்கு அறிமுகப்படுத்தியது அந்திரேயா என்பதை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், அந்திரேயாவை போன்று நம் நண்பர்களை இயேசுவினிடத்திற்கு அறிமுகப்படுத்துவோம். நம்முடைய இனபந்துக்களை இயேசுவினிடத்திற்கு அறிமுகப்படுத்துவோம். நம்முடைய உடன் பணி செய்யக்கூடியவர்களை இயேசுவினிடத்திற்கும் அவருடைய அன்பினிடத்திற்கும் அறிமுகப்படுத்துவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன் பைபிள் ஸ்கூல்.